ரைஸ்க்கு பதிலாக இனி மில்லட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மில்லட்ஸ் அதாவது சிறுதானியம் அப்படிங்கிறது வந்து ஹார்ட் கிரெயின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில வரும். ஏன்னா இது விளைய வைக்கிறதுக்கு ரொம்ப குறைவான தண்ணி தான் தேவைப்படும். ரொம்ப மோசமான வெதர் கண்டிஷன்ஸ்ல கூட இது பிரமாதமா விளையக்கூடிய தானியம். அதனாலேயே இந்த கிரெயின்ஸ்ல ஆன்டி நியூட்ரியன்ஸ் அதாவது பெஸ்ட் வந்து இதை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக இந்த செடி தானா ஆன்டி நியூட்ரியன்ஸை அந்த விதையோட கோட்டிங்ல உருவாக்கிடும். சோ நம்ம சாப்பிடக்கூடிய சிறுதானியத்துல எப்பயுமே வந்து வெளியில ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஊற வைக்காம சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ளோட்டிங், இன்டைஜஷன் அந்த மாதிரி டைஜஸ்டிவ் ட்ரபிள்ஸ் நிறைய வரும். அதனாலதான் பல பேருக்கும் சிறுதானியத்தை அவங்களுடைய சாப்பாட்டுல ஸ்டார்ட் பண்ணினதுமே எனக்கு நிறைய டைஜஸ்டிவ் ட்ரபிள்ஸ் வந்துருச்சு அப்படின்ற கம்ப்ளைண்டோட வராங்க. நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம ட்ரெடிஷனலி பிராக்டிஸ் பண்ண அந்த மெத்தடான சோக்கிங், அதுக்கப்புறம் அதை முளைக்கட்டுறது, இல்லைன்னா அட்லீஸ்ட் சோக்கிங் அண்ட் தென் ஃபர்மெண்டிங் புளிக்க வைக்கிறது, இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணாம பண்ணும்போது நமக்கு மில்லட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸும் பெட்டரா கிடைக்கும்.